கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 33 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அநியாயமான காரியங்களை வெறுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்முடைய அப்பமும் தண்ணீரும் ஒரு நாளும் குறைவுபடாது. இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே தரித்திர நிலைமை, வறுமை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வேண்டுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நீதியாய் நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மை காணப்படுகிறதா? உண்மை காணப்படுகிறதா? அநியாயமான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 25 அதிகாரம் 17 வசனத்திலே, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள், மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள், மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், அநியாயமாய் பொருட்களை சம்பாதிக்கிறார்கள், தேவனுக்கு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் வாழ்கிறோமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற பய உணர்வு இருக்கிறதா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்ததான ஒரு பயம் இல்லை. துன்மார்க்க ஜீவியம், அநியாயமான காரியங்களை செய்து லஞ்சம் வாங்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சம்பாதிக்கிறார்கள். கர்த்தர் அருவருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதியாய் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய குடும்பத்தில் எந்த குறைவுகளும் வராது. பிரியமானவர்களே, நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயமான காரியங்கள் இருக்கும் என்றால் அதிலிருந்து நாம் மனம் திரும்ப அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று. பிரியமானவர்களே, நியாயமான காரியங்களை செய்யாமல் அநியாயத்தை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நம்முடைய வாழ்க்கையில நம் கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களா இருக்கிறோமா? பரிசுத்த ஜனங்களா இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி. பிரியமானவர்களே, உண்மையான காரியங்களை நாம் பேசுகிறோமா? அல்லது நம்முடைய நாவிலே பொய்யான வார்த்தைகளை பேசுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் என்று. நாம் உண்மையாய் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரே பொய்யான காரியங்களை பேசி ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையான காரியங்கள் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் இருக்க வேண்டும். உண்மையான காரியங்களை பேசும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திலே அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாது. ஹல்லேலூயா.
எந்த ஒரு காரியங்களும் குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். உயர்ந்த இடத்திலே வைத்து நம்மை அழகு பார்ப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்வோம், உண்மையான காரியங்களை பேசுவோம், பொய்யான வாழ்க்கையை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை நாம் வெறுத்து விட்டோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்து, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து, மற்றவர்களை ஏமாற்றி அதனால் வரும் ஆதாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? அல்லது அதை வெறுத்து வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்து துன்பம் செய்து அதனால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறான காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீமை செய்து துன்பத்தை கொடுத்து அதனால் வரும் ஆதாயத்தை விரும்புகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. தீமை செய்து அதனால் வரும் ஆதாயத்தை நாம் பெறக்கூடாது. அதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்கி நாம் சம்பாதித்தோம் என்றால் அது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, சாபத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. பிரியமானவர்களே, அநியாயமான காரியங்களுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வந்து விடும், நம்முடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வந்து விடும், தரித்திர நிலைமைகளை கொண்டு வந்து விடும். அதற்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாய் இருந்து நம்முடைய காரியத்தை நடத்துகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே அநியாயம் இல்லை, அவரிடத்திலே பரிதானம் செல்லாது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் பரிதானத்தை வாங்கி லஞ்சத்தை வாங்கி சம்பாதிக்கலாம், பரலோகத்திலே அது செல்லாது, தேவனுக்கு முன்பாக அது செல்லாது. பிரியமானவர்களே, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம் லஞ்சம் வாங்குவோம் என்றால், அநியாயமாக சம்பாதிப்போம் என்றால், ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. பிரியமானவர்களே, குறைவுகள் வரும், தரித்திர நிலைமைகள் வரும். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் எப்படி அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்? இந்த உலகத்திலே நாம் வாழும்போது தேவனுக்கு பிரியமுள்ளவர்களே வாழ வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ வேண்டும். அநியாயமான காரியங்களுக்கு நம்முடைய கைகளை விளக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நீதியாய் வாழ்கிறோமா? உண்மையான காரியங்களை பேசுகிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? லஞ்சம் வாங்காமல் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பிரியமானவர்களே, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களிலே கொலைகள் நடக்கிறது, இரத்தம் சிந்தப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் விலக வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூட வேண்டும். தீமையான காரியங்களை ஒருபோதும் பார்க்கக்கூடாது. தீமையான காரியங்கள், பொல்லாப்பான காரியங்களை பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை மூடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் விளக்கு கண்கள். நம்முடைய சரீரம் தீட்டுப்படாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கண்களின் வழியாக அநேக பாவங்கள், செல்போனிலே பார்க்கும்போது தீட்டான காரியங்கள், நம்முடைய அவயங்களை கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? அல்லது நாம் கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? தேவையில்லாத காரியங்களை பார்த்து, தீட்டான காரியங்களை பார்த்து, அருவருப்பான காரியங்களை பார்த்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பொல்லாப்பை காணாதபடிக்கு நம்முடைய கண்களை மூடுகிற ஜனங்களை நாம் இருக்கும்போது, பாவத்துக்கு விலகி வாழும்போது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வேண்டுமா? நாம் செய்கிற வேலைகளிலே ஒரு உயர்வு வேண்டுமா? என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாம் வாய்க்க வேண்டுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? அல்லது தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழும்போது உயர்ந்த இடத்திலே கர்த்தர் நம்மை வைப்பார். பரலோக ராஜ்யத்திலே நாம் வாசம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நாம் நடக்க முடியும். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார். கிறிஸ்துவாகிய கண்மலையே நம்மை பாதுகாப்பார். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே அப்பமும் தண்ணீரும் குறைவிடாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாய் நடக்கிறோமா? உண்மையான காரியங்களை பேசி வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்கிறோமா? லஞ்சம் வாங்காமல் வாழ்கிறோமா? பொல்லாப்பான காரியங்களுக்கு நம்முடைய கண்களை மூடுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு உள் உணர்வோடு, கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநியாயமான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் நடக்க, அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் அதையே நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நல்ல நேசரே மை துதிக்கிறோம். ரீபா கபரா ஷகரக துரா கரதரபலா ரியா கபோரா சந்த ரதன கதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரபா தூராபாரா ஷேக்கே ராக்கா தூரா கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீகாரா சந்தரோ ரபா லதா ரபா ரஹாதா ரபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிள்ளைக்காக ஜெபிக்கிறார்களோ, கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ரஷாக்கா ரதா ரபா ரீபா ரபா ரபா தூராபா ரபா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா கே ரே ஷே கே ராக்கா ரதனமர சந்தரோ ரீபா லபா ரபா தூராபா ரபா ஷே கே லாக்கா ரதனபரா ஹதரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் தனிமையில் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிசாசு கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். குடும்பத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், குடும்ப ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கேரே ஷாக்கா ரத ரபா ரிபா லபா ரபா தூரபா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்கப்பா. எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்திலே தாழ்த்துகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். தேவன் அருளியப்பம் நேஷ்டிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திங்க. நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து அப்பா உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையினாலும் உடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.